பஞ்சு போல ஆப்பம் வேணுமா? வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாமா? நான் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்க எந்த சாப்பாட்டு அரிசினாலும் எடுத்துக்கலாம். 1.5 அளவுக்கு பாத்தீங்கன்னா பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நீங்க எந்த மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கீங்களோ நான் சொன்ன அளவு அப்படியே அந்த மெஷர் கப்ல எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கழுவி நீங்க ஜஸ்ட் 2 மணி நேரம் ஊறினா போதுங்க. ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில ஊற வச்ச அரிசியும் இது கூட தேங்காய் துருவலும் நீங்க போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொரப்பாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டா இருக்காது. இதுக்கு 2 நடுவுல தான் இருக்கணும். சோ இது ரெடியா இருக்கு பாத்தீங்களா? இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா புளிச்ச மாவை ஆட் பண்ண போறோம். இட்லி மாவு இருக்குல்ல, அந்த புளிச்ச மாவை ஆட் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ண போறோம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ ஆப்பத்துக்கு ஊத்துற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா அடிச்சு விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்ப ஆப்பத்துக்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நீங்க ஜஸ்ட் எப்போ ஊத்த போறீங்க அப்ப திறந்து பாருங்க, உப்பலா இருக்கும். இப்ப ஆப்பம் ரெடி. ஆப்பம் சுட்டு பார்க்கலாமா? இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.